அப்படி பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்கள் தன்னலம் கருதாமல் சுதந்திரத்திற்காக கூட போராடிய பொழுது நம்முடைய இந்த சமூகத்தில் இருந்து சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் நம்முடைய சமூகத்திலே இல்லை. என்ன காரணம்? முதலியார்களிலே கூட திருப்பூர் குமரன் ஒரு கைத்தறி நெசவாளக்கு ஏழை சாமானிய குடும்பத்திலே பிறந்து சுதந்திரம் நாட்டிற்கு வேண்டும் என்ற பேரணியிலே கலந்து கொண்டு குண்டாந்தடிக்கு ஆளாகி இறந்து போனார். அந்த மகத்தான செங்குந்தர் முதலியார் சமூகத்தை சேர்ந்த தோழர். அப்படியெல்லாம் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பொது நலனுக்காக போராடி இருக்கிறார்கள். நம்முடைய வேளாளர் சமூகம் இதற்காக இப்படிப்பட்ட தன்னலம் கருதாமல் பொது நலனுக்காக இவ்வளவு காலமும் நாம் நம்முடைய பார்வை செலுத்தவில்லை. நம்முடைய அர்ப்பணிப்புணர்வோடு எதிர்க்கும் காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு பால் கறந்து தன்னுடைய வீட்டுக்கு கூட வச்சுக்காம நாட்டில் இருக்கிற வேற யாருடைய சுகத்துக்கு அவருடைய மகிழ்வுக்கு அந்த பாலை கொண்டுட்டு போய் நகரங்களில் இருக்கிற யாருக்கு வேணாலும் சிந்தாம சிதறாம விற்கிற ஒரே சாதி நம்முடைய சாதி. காய்கறிகளை அப்படி பக்குவமா விதைச்சு அதை உற்பத்தி செய்து காலையில உழவர் சந்தையில் போய் பாருங்க. நம்முடைய தாய்மார்கள் 407 மினி சிற்றுந்துகள்ல சுமையுந்துகள்ல மேல ஏறி பனியிலையும் குளிரிலையும் போய் நகரங்கள்ல விற்பாங்க. அது நம்முடைய சமூகம். பால், காய்கறி, உணவு தானியங்கள்ல இப்படி தன்னுடைய உடலையும் பரம்பரையா தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் செய்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிற சாதி. தன்னுடைய சொந்த மண்ணில் அரசியல் நிர்வாக அதிகாரத்தை இழந்துவிட்டு எங்கிருந்தோ பிழைப்புக்காக இங்கு வந்தவர்களிடத்திலே நாடாள அனுமதித்து விட்டு வரலாறுகளுக்கு முன்பு இப்பொழுது கூட நம்முடைய தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைகளை பரிசீலிக்காத நம்மை அங்கீகரிக்காத அரசியல் கட்சிகளுக்கு நாம் வாக்களித்து வருவது எல்லாம் நம்முடைய தற்கால இளைஞர்கள் சிந்திக்க துவங்கி இருப்பது இந்த காரணங்களால் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழகத்தில் இருக்கிற ஏனைய சாதிகளை எல்லாம் அங்கீகரித்தார்கள். தன்னுடைய கூட்டணியில அரவணைத்துக் கொண்டார்கள். கொங்கு வேளாளர் சமூகத்தை எப்பொழுதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அரவணைத்திருக்கிறதா? நம்முடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. நாம் இயக்கம் கண்டு 8 ஆண்டுகள் இரவுலக பணியாற்றியதனுடைய விளைவு, ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஊட்டியதனுடைய விளைவு இப்பொழுது கொங்கு வேளாளர் சமூகத்தை ஆட்சியாளர்கள் கருணையோடு பார்க்கிறார்கள், மிரட்சியோடு பார்க்கிறார்கள். இவர்களையும் அணைத்துக் கொள்ள வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு எப்படி அது அவர்களை அந்த மனமாற்றத்தை தள்ளியது, உண்டு பண்ணியது நம்முடைய ஒற்றுமை. தமிழ்நாடு கொங்கிளைஞர் வேற துவக்கப்பட்டு 8 ஆண்டுகளிலே அரசியல் விழிப்புணர்வு இல்லாத அரசியல் மூடர்களாக இருந்த நம்முடைய சமூகத்திற்கு அரசியல் விழிப்புணர்வை பயிற்றுவித்தது, கற்றுத்தந்தது. அரசியல் விழிப்புணர்வு பெற்ற நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் மாணவர்களும் அணியாய் கிளர்ந்தெழுந்து பல போராட்டங்களை நடத்தினோம், பல கோரிக்கைகள் மாநாடுகளை நடத்தியனுடைய விளைவு இப்பொழுது ஆட்சியாளர்கள் பிரதான அரசியல் கட்சிகள் நம்மை அங்கீகரித்து நம்மையும் ஏனைய நம்முடைய சகோதர சமூகங்களுக்கு சாதிகளுக்கு அதனுடைய இயக்கங்களுக்கு தருகின்ற மரியாதையை அங்கீகாரத்தை இப்பொழுதுதான் தரலாமா என்று யோசிக்கிறார்கள். நாம் இப்பொழுது இயன்றளவு நம்முடைய மக்கள் சமூகம் கூடி பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்தி இது பற்றியான புரிதலை, இந்த அரசியல் நுகர்வை, அரசியல் பார்வையை, அரசியல் உரிமையை நாம் இவ்வளவு காலமும் இழந்து வந்திருப்பது, அரசியல் அதிகாரத்திலிருந்து நிர்வாக அதிகாரத்திலிருந்து விலகி இருந்தது நம்முடைய இழிவான தாழ்வான நிலை. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக நாம் அமைப்பாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வைத்த அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு, மக்கள் அமைப்பாக்க அணி சேர்ந்ததனுடைய விளைவு இப்பொழுது டெல்லியில் இருக்கிற தேசிய அரசியல் கட்சிகளும் மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் நம்மை தேர்தலிலே கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அழைத்திருக்கிறார்கள். அது பிரதான 2 கட்சிகளிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. கோடிக்கணக்கான 1.5 கோடிக்கு மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய கொங்கு வேளாளர் சமூகம் எந்த சமூகத்திற்கும் சாதிக்கும் எதிரானதாக இல்லை. நம்முடைய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 8 ஆண்டுகள் சாதிய இயக்கமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பொழுது கூட நம்முடைய இயக்கத்தின் மீது
எந்த காவல் நிலையத்திலும் வழக்கல்ல ஒரு புகார் கூட பதிவு செய்யப்பட முடியாத அளவிற்கு ஒரு கண்ணியமான ஒரே இயக்கம் இந்தியாவில் நம்முடைய இயக்கம் தான். சாதி இயக்கமாக 8 ஆண்டுகள் இடையிடாமல் பணியாற்றிய பொழுது கூட எங்கும் அமைதி சீர்குலைந்ததாகவோ சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதாகவோ வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த இயக்கம் தமிழ் மண்ணிலே நம்முடைய மக்களுக்காக தொண்டாற்றியதனுடைய விளைவு இப்பொழுது ஆட்சியாளர்கள் ஆட்சி தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் அங்கீகரிக்காத நம்முடைய சாதியை இயக்கத்தை இப்பொழுது அங்கீகரிக்கின்ற அந்த தலைவர்களுடைய விருப்பத்திற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய ஆதரவு நம்முடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கா என்று இன்று மாநாடு மகத்தான இந்த மக்களினுடைய பேராதரவை பெற்று நடைபெற்று வருகின்ற இந்த மாநாட்டினுடைய நிறைவுக்கு அடுத்த நாள் நாளை அல்லது நாளை மறுநாள் மாநிலத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி மிகவும் அழுத்தமாக ஆய்வு செய்து கொங்குவேளர் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக நம்முடைய கோரிக்கைகளை யார் ஏற்கிறார்களோ நமக்கு யார் கூடுதலான இடங்களை தருகிறார்களோ அந்த அரசியல் கட்சியோடு நம்முடைய கூட்டணி அமையும். அந்த மகத்தான கூட்டணியை வெற்றி கூட்டணி ஆக்குவதற்கு நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் இரவு பகலாக பாகுபாடு இல்லாமல் போராட வேண்டும். கருமத்தம்பட்டியிலே நடந்த மாநாட்டை போன்று நம்முடைய மாநாடு கிடையாது. கருமத்தம்பட்டியிலே நடந்த தலைவர்கள் நடத்திய தலைவர்களுடைய மாநாடு ஒரு உல்லாசமான ஒரு திருவிழாவை போன்ற ஒரு கூட்டம். கோடிக்கணக்கிலே பணத்தை வாரி இறைத்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத இயக்கம் என்று மக்களிடத்திலே பரப்புரை நடத்தி பொய்யாக பரப்புரை நடத்தி தென்னை மரங்கள் இருக்கிற பகுதிகளிலே நான் கல்லிருப்பது உடனடியாக கல்லை இறக்குவதற்கு போராடுவேன் என்று சொன்ன தலைவர்கள் பெருந்துறையிலே சிப்காட் நிலம் கையகப்படுத்தப்பட்ட பொழுது அதை மீட்பதற்காக போராடுவேன், சட்டமன்ற நாடாளுமன்ற வீடுகள் முற்றுகையிடப்படும் என்று சொல்லி பொய் வாக்குறுதியை தந்த தலைவர்கள் திருப்பூரிலே ஈரோட்டிலே கரூரிலே இருக்கின்ற சாய ஆலை கழிவுகளால் ஏற்படுகின்ற மாசு அதை கட்டுப்படுத்தால் அரசை கண்டித்து மிகப்பெரிய மாநாடு. கொங்குவேளர் சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை முழக்கங்களை எல்லாம் திடீர் தலைவர்கள் ஒரு 3 மாதத்திலே 6 மாதத்திலே ஒரு கோரிக்கையை வைத்து 4 மாநாடுகளை நடத்தினார்கள். அதனுடைய உச்சநிலை கிளைமேக்ஸ் சொல்ற கரும்பத்தம்பட்டியில் ஒரு மாநாட்டை நடத்திட்டு மேடை பிரிக்குவதற்கு முன்பாகவே போயஸ் தோட்டத்துக்கு போனாங்க. அங்க போய் அம்மா கிட்ட பார்க்கத்தை கொடுத்துட்டு ரொம்ப பணிவானிக்கிறத எல்லாரும் பார்த்தோம். அடுத்த நாள் அதற்கு முன்பு நாமக்கல் நடந்த மாநாட்டினுடைய மேடை பிரிப்பதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரை சந்திச்சாங்க. இப்படி விமர்சனம் வருகின்ற பொழுது அவர்கள் கிராம பகுதிகளிலே பொய்யான வாக்குறுதியை பரப்பிவிட்டு பொய்யான நம்பிக்கையை ஊட்டிவிட்டு இப்படி அரசியல் தலைவர்களுடைய தயவிற்காக அவருடைய வாயிற்படியிலே காத்து கிடக்கின்றார்களே என்று மக்கள் அவர்களை நிராகரித்த பொழுது உடனடியாக டெல்லிக்கு சென்றார்கள். அத்வானி கிட்ட போய் கால் விழுந்தாங்க. காங்கிரஸ்ல சோனியா அம்மா பார்க்கல, அகமது பட்டேல பார்த்திருக்காங்க. இப்படி கட்சியை அறிவித்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஏனைய இதர கட்சிகளினுடைய தேசிய மாநில கட்சிகளினுடைய தலைமை அலுவலகங்களிலே அதனுடைய வாயிற்படியிலே காத்து கிடக்கிறாங்க பெஸ்ட் ஈஸ்வரனும். இதுதான் கொங்குவேளர் கவுண்டனுடைய மானத்தை மீட்கிறவர்களா? இவர்கள் கொங்குவேளர் கவுண்டனுடைய தன்மானத்தை சுயமரியாதையை பாதுகாக்கிற தலைவர்களா? எந்த கட்சியாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்ச உடனே வேற கட்சிக்காரங்களுடைய போய் தயவுல மரியாதை நிமித்தமா பூக்குத்து கொடுக்கிறது எங்காவது வழக்கத்தில் இருக்கா? புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவங்க வந்து வாழ்த்தலாம். இவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியினுடைய அலுவலகங்களை காத்து கிடக்கிறான். விஜயகாந்த கூட போய் சந்திக்கிறதுக்கு 2 பேர் வாசப்படியில் 2 மணி நேரமா காத்திருக்காங்க. இவ்வளவு இழிவு இந்த கொங்குவேளர் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மூத்த இயக்கங்கள் இப்படி தவறாக இந்த சமூகத்திற்கு பொய்யான வாக்குறுதியை தந்து இந்த சாதி வணிகர்கள் சாதிய வியாபாரிகளாக இன்று கொங்குவேளர் கவுண்டர் பேரவை தடமாறி இருக்கிறது, மக்களை அடகு வைக்கிறது. இந்த நிலையிலிருந்து நம்முடைய இனமான சொந்தங்கள் எல்லாம் அந்த அப்படிப்பட்ட இனத்துக்கான அந்த துரோகிகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு நம்முடைய இந்த லட்சிய இயக்கம் எந்த அரசியல் கட்சியோடு நாம் கூட்டணி வைக்கிற நிலை வருமானால்
அதில் ஒட்டுமொத்த நம்முடைய மக்களினுடைய பேராதரவை உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி ஆய்வு செய்து